வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் பேருந்தொன்று தீக்கிரை. சிறுவர்களை கடத்துவதற்கான முயற்சிகள் தொடர்வதாக பொதுமக்கள் விசனம். ஈரானிய கடற்படையினரின் சடலங்களை ஒப்படைக்குமாறு உத்தரவு. உணவுப் பொருட்களுக்கான விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐநா எச்சரிக்கை. பணி புறக்கணிப்பு காரணமாக 12,000க்கும் அதிகமான மின் விநியோகம் தடை. மத்திய கிழக்கில் வசிக்கும் இலங்கையர்களுக்கான அவசரகால வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. எரிபொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி கோரிக்கை. பணிக்கு செல்லாத மின்சார சபை ஊழியர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை. ஈரானின் புதிய தலைவருக்கு ஆதரவளிப்பதாக வடகொரியா அறிவிப்பு. இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் காயம். அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தொடர்பில் ஐநா அமைதி காப்பதாக ஈரானிய தூதுவர் கவலை. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இன்று அதிகாலை பேருந்தொன்று தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. பேருந்து சேவையில் ஈடுபட்டு வரும் 2 தரப்பினருக்கிடையே நிலவிய நீண்டகால முரண்பாடு காரணமாக பழிவாங்கும் நோக்கில் குறித்த பேருந்திற்கு தீ வைக்கப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கொடிகாமம் போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாட்டில் சிறுவர்களை கடத்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெற்றோர் விசனம் வெளியிட்டுள்ளனர். புத்தளம் அல் ஹசனாத் பள்ளிவாசல் வீதி 8வது ஒழுங்கையில் அமைந்துள்ள அல் குரான் மதரசாவில் இருந்து நேற்று காலை நேர பாடம் முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 2 சிறுவர்களை முகக்கவசம் அணிந்திருந்த 4 மர்ம நபர்கள் துரத்தியுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அச்சமடைந்த சிறுவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதுடன் வீதியோரத்தில் வெள்ளை நிற வாகனம் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதில் இருந்த தம்மை துரத்தியதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தெரிவித்துள்ளனர். இதே போன்றதொரு கடத்தல் முயற்சி கடந்த வாரம் குறித்த வீதியில் இடம்பெற்றிருந்தமை உண்மையானது எனவும் அல் ஹசனாத் பள்ளிவாசலின் இமாம் உறுதிப்படுத்தியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் புத்தளம் மாநகர முதல்வர், புத்தளம் நகர பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் மற்றும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். காலி தேசிய வைத்தியசாலையின் 2 நடமாடும் குளிரூட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த 84 ஈரானிய கடற்படையினரின் சடலங்களை ஈரானிய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு காலி பிரதம நீதவான் சமிர தொடங்கொட இன்று காலி தேசிய வைத்தியசாலை பணிப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். காலி துறைமுக போலீசாரால் காலி பிரதம நீதவான் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குறித்த நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலில் உயிரிழந்த 104 கடற்படை வீரர்கள் 84 பேரின் உடலங்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணை மூடப்படுவதனால் உணவுப் பொருட்களின் செலவுகள் அதிகரிக்கும் எனவும் அது வாழ்க்கை செலவு அழுத்தங்களை தீவிரப்படுத்தும் எனவும் ஐக்கிய நாடுகளின் வர்த்தக மற்றும் அபிவிருத்தி அமைப்பு கவலை வெளியிட்டுள்ளது. எரிசக்தி, உரம் மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக உணவுப் பொருட்களின் விலை உயரும் என்பதுடன் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள மக்களின் வாழ்க்கை செலவு அழுத்தங்கள் மேலும் தீவிரமடையும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த தரவுகளின் அடிப்படையில் உலகளாவிய கச்சா எண்ணெய் 38%, எல்பிஜி எரிவாயுவில் 29%, திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் 19% ஹார்முஸ் நீரிணை ஊடாகவே கொண்டு செல்லப்படுகின்றன. உலகளவில் கப்பல்கள் மூலம் கொண்டு செல்லப்படும் உரங்களில் 1/3 பங்கு குறித்த நீரிணை வழியாக பயணிக்கின்றது. இந்நிலையில் குறித்த நீரிணை ஊடாக அனுப்பப்படும் தயாரிப்புகளில் 84%ஆனவை ஆசிய நாடுகளையே சென்றடைவதாகவும் இதன் தாக்கம் ஆசிய பிராந்தியத்திலேயே மிகவும் அதிகமாக உணரப்படும் என ஐக்கிய நாடுகள் சபையின் வர்த்தக மற்றும் அபிவிருத்தி அமைப்பு அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கம்பஹா, களுத்துறை, இரத்தினபுரி, பேர்வளை, புத்தளம் மற்றும் அனுராதபுரம் உள்ளிட்ட பல பிரதேசங்களில் நேற்று பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இதனிடையே இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நாடளாவிய ரீதியில் 12,000க்கும் அதிகமான மின் விநியோக தடைகள் பதிவாகியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தமது கோரிக்கைகளுக்கான தீர்வு வழங்கப்படாவிடின் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மத்திய கிழக்கில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு தேவையான அவசரகால வசதிகளை மேற்கொள்வதற்காக தூதரகங்களுக்கு விசேட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் மத்திய கிழக்கில் உள்ள இலங்கை தூதரகங்கள் ஊடாக இலங்கையர்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்த இந்நிதி பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் மோதல் நிலைமை நிலவிய போதிலும் இலங்கையர்கள் வேலை வாய்ப்பிற்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்வதில் எவ்வித தடைகளும் இல்லை என தெரிவித்துள்ள அவர் வெளியேற்ற நடவடிக்கைகள் வழமை போன்று தொடர்வதாகவும் தெரிவித்துள்ளார். எனினும் அங்குள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பு குறித்து பணியகம் மற்றும் தூதரகங்கள் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும் அவசர தேவைகளுக்கான தயார் நிலையில் தாம் செயற்படுவதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை இளம் தொழில் முனைவோர் மன்றத்தின் 2026ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் காரணமாக எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தி எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என தெரிவித்துள்ள ஜனாதிபதி அந்நோக்கத்திற்காக தமது அரசாங்கம் பாடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டை நோக்கி எண்ணெய் கப்பல் வருகின்றது என்றால் இடையில் என்ன நடக்கும் என்பது யாராலும் உறுதியாக கூற முடியாது. உலக நிலைமையுடன் சமாளித்து போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. எப்போது விலை குறையும் என கேட்பவர்களிடம் போர் எப்போது முடியும் என்றே கேட்க முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை உலக சந்தையில் எரிவாயு விலைகள் அதிகரித்தமை காரணமாக நாட்டின் எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயுவின் விலையும் பாரியளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பணிக்கு சமூகம் அளிக்காத மின்சார சபை ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள நிறுவனங்களின் அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் பணிக்கு சமூகம் அளிக்காத ஊழியர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிய நிறுவனங்களின் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கத்தினர் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நாடு முழுவதும் 12,000க்கும் மேற்பட்ட இடங்களில் மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. 5 தசாப்த கால வரலாற்றை கொண்ட இலங்கை மின்சார சபை உத்தியோகபூர்வமாக கலைக்கப்பட்டு 6 நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டதை எதிர்த்து மின்சார சபையின் 24 தொழிற்சங்கங்கள் இணைந்து பாரிய அடையாள பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளன. அரசாங்கத்தின் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் கடந்த 8ஆம் தேதி நள்ளிரவுடன் இலங்கை மின்சார சபை என்ற கட்டமைப்பு முடிவுக்கு வந்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி முதல் மின்சார சபை 6 வெவ்வேறு நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டு அதன் செயற்பாடுகள் நடைமுறைக்கு வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக மொஜ்தபா கமேனி தெரிவு செய்யப்பட்டமைக்கு வடகொரியா மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் நடத்திய ஆரம்பகட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்ட அயதுல்லா அலி கமேனிக்கு பின்னர் அவரது மகனான மொஜ்தபா கமேனி கடந்த திங்கட்கிழமை புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். இந்நிலையில் ஈரானின் புதிய தெரிவை வடகொரியா ஆதரிப்பதாக அந்நாட்டு தலைவர் கிம் ஜோங் உன் அறிவித்துள்ளார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரான் மீது நடத்தி வரும் போர் குறித்து ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை மௌனம் காப்பதாக ஐக்கிய நாடுகளுக்கான ஈரானிய தூதுவர் அமீர் சயீத் இரவானி கண்டனம் வெளியிட்டுள்ளார். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பேண வேண்டிய பொறுப்புள்ள பாதுகாப்பு சபை இவ்விவகாரத்தில் கண்மூடித்தனமாக இருப்பதாகவும் அவர் வருத்தம் வெளியிட்டுள்ளார். ஈரானில் இதுவரை சுமார் 10,000 சிவிலியன் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இதில் ஏறத்தாழ 8,000 குடியிருப்புகள் உள்ளடக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டிய அவர் குறித்த தாக்குதல்களில் சுமார் 1,300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்று ஈரானுக்கு நேரும் இவ்வன்கொடுமை நாளை வேறு எந்தவொரு இறையாண்மை கொண்ட நாட்டிற்கு நிகழலாம் என எச்சரித்துள்ள அவர் போரை நிறுத்த சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச சட்டங்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகளின் உறுப்பு நாடுகள் கண்டிக்க வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகளுக்கான ஈரானிய தூதுவர் அமீர் சயீத் இரவானி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் புதிய உச்ச தலைவரான மொஜ்தபா கமேனி காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் அவரது காயங்களின் தீவிரம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இதனிடையே தற்போதைய இப்போரை ஈரானிய ஊடகங்கள் ரம்லான் போர் என குறிப்பிடுவதாகவும் ஜான்பாஸ் என மொஜ்தபா கமேனியை அழைப்பதாகவும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல் ஈரானின் அடிப்படை அமைப்பை மொத்தமாக முடக்குவதை நோக்காக கொண்டுள்ளது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கமேனியுடன் சேர்ந்து அவரது மனைவி, மகள், மருமகன் மற்றும் குறைந்தது ஒரு பேரக்குழந்தை உட்பட குடும்ப உறுப்பினர்கள் பலர் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது அவரது மகனும் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் உச்ச தலைவர் என அறிவிக்கப்பட்டதிலிருந்து தற்போது வரை பொது வெளியில் மொஜ்தபா கமேனி தோன்றவில்லை என்பதனால் அவர் காயம் அடைந்திருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகில் 16 ஈரானிய குண்டுவீச்சு விமானங்கள் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு அறிவித்துள்ளது. தாக்குதலின் காட்சிகளை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பின்னர் மத்திய ஈரானில் உள்ள உலக பாரம்பரிய தளமாக கருதப்படும் முக்கிய இடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. உலகின் மிக முக்கியமான எரிசக்தி மையங்களில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் போர்க்கப்பல்களை நிறுத்தி வைத்துள்ளதுடன் உலகின் எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு குறித்த நீரிணை ஊடாக கொண்டு செல்லப்படுகின்றது. எவ்வாறாயினும் உளவுத்துறையின் அடிப்படையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே ஈரான் தனது கடற்படை கப்பல்களை ஹார்முஸ் ஜலசந்தியில் வைத்திருந்தால் அவற்றை உடனடியாக அகற்ற வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் கணக்கில் பதிவிட்டுள்ளார். இலங்கைக்கு தெற்கே சர்வதேச கடல் பகுதியில் அமெரிக்காவில் தாக்கப்பட்ட ஐரிஸ் தேனா போர்க்கப்பலில் மீட்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா வேண்டுமென்றே தடுத்ததாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.